எப்பவுமே கேசரி திரும்ப திரும்ப ரவையிலேயே செஞ்சு போர் அடிச்சு போயிருச்சா? அப்போ ஒரு முறை இந்த மாதிரி சேமியால செஞ்சு பாருங்க. அப்புறம் இதோட டேஸ்ட்டுக்கு நீங்க கண்டிப்பா அடிக்ட் ஆயிருவீங்க. ஏன்னா, இதோட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்றதுன்னு பாத்துரலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு கடாயில 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, முந்திரி, திராட்சை ஆட் பண்ணிட்டு, அது நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப அதே கடாயில தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சேமியா எடுக்கிறதுனால 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க எந்த கப்ல சேமியா மெஷர் பண்றீங்களோ, அந்த கப்லயே தண்ணியும் மெஷர் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை சேர்த்துட்டு, இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு, திரும்பவும் இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்திலேயே இது நல்லா ட்ரை ஆயிரும். ஃபைனலா ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா, இந்த மாதிரி கடாயில நல்லா ஒட்டாம வரும். ஸோ இதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான சேமியா கேசரி சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிருச்சு. இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களோட ஃபீட்பேக்ஸ நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.